டேய் நில்றா, என்னடா இது, என்னடா கோலம் இது அப்படின்னு இந்த பக்கம் கோமதி கத்த, மா போதுமா போதும், நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். இது வரைக்கும் இந்த வீட்டுக்காக இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பாண்டியன் உருன்னு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும் போது, ஐயோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவேன், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்ல இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு திருப்பமா நேராக கிளம்பி தங்கமயிலோட வீட்டுக்கு போன கோமதி, என்னை மன்னிச்சிருமா, நான் உன் வயிற்றில் குழந்தை இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. உன் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசுல அவ்வளோ தூரம் எனக்கு சந்தோஷம் தான் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு. உன் வயிற்றில் வளர்றது எங்கள் குடும்ப வாரிசு, அந்த வாரிசை நாங்கள் தான் பத்திரமா வச்சு வளர்ப்போம் அப்படின்னா பேசி முடிச்சதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்ல வரீங்க, அவ வயிற்று இருக்க குழந்தை மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனால் என் மக வேணான்னு சொல்ல வரீங்களா? அப்போ என்ன, இப்போ அந்த டிவோர்ஸ் தான் பண்ண போறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்க, என் பையன் இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த பாருங்க பாக்கியம், நான் உங்கள்கிட்ட சண்டை போடவோ திருப்பி இந்த பிரச்சனையை பற்றி பேச வரல. அவன் வருத்தமாக இருக்கான், கோவமாக இருக்கான். அவன் ஆனால் பேசி புரிய வச்சு சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா ஷாக்காகி பார்க்குறாங்க இந்த பக்கம் தங்கமயில். அதை விட சந்தோஷமாயிட்டாங்க மீனா. அப்பாடா, அப்போ நம்ம நினச்ச மாதிரியே தங்கமயிலக்காவும் சரவணமாமாவும் சேர போகிறாங்க அப்படின்ட்டு. அதே சமயத்தை தான் இப்போ கோயிலில் வச்சு அஞ்சலி கிட்டக்க சத்தியமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ சரவண. எனக்கு மனசெல்லாம் நீ மட்டும்தான் இருக்க, அவள் என்னை ஏமாத்தினவ, அவள் கூட வாழணும்னு என்னால் யோசிக்கவே முடியல, நான் அதை பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் இப்போயே சொல்கிறேன், அந்த குழந்தை என் குழந்தையா வளரும், அது உனக்கு ஓகேவா அப்படின்னா, பரவாயில்ல, உன் குழந்தை என் குழந்தை மாதிரி தானே அப்படிங்கிறாங்க அஞ்சலி. அதே மாதிரி நீ தான் என் ஒய்ஃப், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே பார்த்தா, டே சரவணா கொஞ்சம் இங்கே வா, உன்ட்ட பேசணும் அப்படின்னு கோமதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா அத்தனை பேரும் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க, இல்லை நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பேசி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாரு அவர். உடனே இல்லை, எங்களுக்கு இதுதான் சரி அப்படின்னு படுது, நாங்கள் இன்னைக்கு தங்கமயில் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்குமா போனீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கோவமாக கேட்ட உடனே வேற வழி இல்லை, உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே இருக்க முடியாது, நான் உங்கள் அப்பா சொல்லி தான் போனேன் அப்படிங்கும் போதே அவங்க அப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் பாண்டியன். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் வீட்டில் போயாச்சு, அவள் நிஜமாக கர்ப்பமாக தான் இருக்கா, அவளுக்கு இப்போவே 4 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 5 மாசத்துல நம்ம வீட்டோட வாரிசு வரப்போகுது. ஆனால் இந்த சமயத்தில் அவளை அங்கே வச்சிருக்கிறது எனக்கு சரின்னு படலை. அவங்க அம்மா அவளை ஏற்கனவே ஒழுங்காக கவனிச்சுக்கிறது இல்லை, அங்கே இருக்கிறது கரிச்சு கொட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் இவ வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்துக்கு பணமே கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால அப்படிங்கிறாரு இவர். அதனால தங்கமயில இங்கே கொண்டு வச்சுக்கிட்டா நாங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துப்போம், அவள் வளகாப்புக்கு அப்புறம் வேணா அங்கே போட்டோம் அப்படின்னா. என்னம்மா எனக்கு புரியல, ஏதாச்சும் உங்க எல்லாத்துக்கும் தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா, அடிபட்டு எதுவும் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா, எதனால அவள் வீட்டை விட்டு போனாங்கிறது ஞாபகத்து இருக்கா இல்லையா, திடீர்னு வயிற்றுல குழந்தை இருக்கு அதனால வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோம், வீட்டை வச்சு வளகாப்பு பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு பேசின உடனே டேய் அதெல்லாம் விடுறா, அந்த பேசலாம் அப்புறம் பேசிக்கலாம், அவள் ஏதோ ஏமாத்திட்டா, சின்ன விஷயத்த போய் சொல்லிட்டா, அவ்வளோதான், அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு, நீ இதை பற்றி பேசி தேவையில்லாமல் பிரச்சனையாக்காத, இதை விட்டுறலாம் நம்ம இதை பேச்ச அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அவளை நாங்கள் கூட்டு வர போகிறோம், அப்புறம் நீ அவகிட்ட பேசி பழகி ஒன்றா இருந்தா நாங்கள் சொல்லலை, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கட்டும், இல்லை உனக்கு வேணும்னா கொஞ்சம் நாளைக்கு வேணா மாடியில் போய் படுத்துக்கோ, அவள் ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேச கட்டுப்பாயிட்டாரு சரவணன். எதுவுமே பேசாமல் அப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க, டே உங்கள் அம்மாவும் நான்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவோம் அப்படின்ட்டு எஞ்சி போயிடுறாரு பாண்டியன். இது வரைக்கும் வாழ்க்கையில பாண்டியனை எதிர்த்தே பேசி எதையுமே பண்ணாத ஒரு ஆள் இப்போ கட்டுப்பாயி சரவணன் நேராக கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போயிட்டு அங்கேருந்து அஞ்சலிக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தா கால் வருது இப்போ செந்தில் கிட்டக்க இருந்து. அண்ணே நாளைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க, அப்புறம் ஏதோ நல்ல நேரம் பார்த்து காலையிலே வந்துடலான்னு ஏதோ பேசுகிறாங்க, அதான் உன்கிட்ட சொல்லிடலான்னு நாங்கள் எல்லாரும் போய் கூட்டுற போகிறோன்னே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி வைடா போனேன் அப்படிங்கிறாரு. வச்சுட்டு டக்குன்னு இவர் அஞ்சலிக்கு கால் பண்ணி, அஞ்சலி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் சொல்கிறது உனக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பிரச்சனையாயிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனையெல்லாம் ஆனால் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் தங்கமயில் மீனா கிட்டக்க, மீனா நாங்கள்லாம் வரல மீனா, அவருக்கு என் மேலே எந்த எண்ணமும் கிடையாது, அவர் இன்னமும் எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, இங்கே இருந்தால் கூட ஒரு வேலைக்கு போயிட்டு சுதந்திரமாக எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு இருக்கேன், அங்கே போனால் வேலைக்கு போகாதங்குவாங்க அப்படின்னா, வேலைக்கு போகாதன்னா சொல்ல மாட்டாங்கக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. அங்கே வந்தால் அவர் எரிஞ்சு விழுவார் மீனா அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாங்கக்கா, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்கக்கா, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் முதல்ல இங்கே வரதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மீனா. ஃபோனை வச்சதுக்கப்புறமா தான் இவருக்கு அப்படியே இவங்க இந்த பக்கம் தங்கமயில் யோசிச்சுட்டே இருக்க, பாக்கி அதுக்குள்ளே ஓடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா தான் நடந்துருச்சு, உன் வயிற்றில் வளர குழந்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கோங்கம்மா, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அம்மா எனக்கு அங்கே போகணுமான்னு இருக்குமா அப்படிங்கிறாங்க தங்கமயில்.
போனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன அங்கே போய் தப்பாக என்ன நடந்துற போகுது? அதான் அவங்களே தானே வந்து கூப்பிட்றாங்க, நம்ம ஒன்றும் போகல. அப்படியே போய் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா டிவோர்ஸ் கேஸையும் வேணான்ருவாங்க. என்ன கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளை மட்டும் உன்ட்ட கோபமாக இருப்பார், அப்புறம் அவரும் கையில் குழந்தைய பார்த்தா சரியாயிட போகிறாரு, குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து சரிடி யாரா போய் கூட்டுற போறாவல அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து நானும் மீனாவும் போகிறோமா அப்படின்னு செந்திலும் மீனாவும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி இப்படி போகும்பொழுதே வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறத கோமதி பார்க்குறாங்க. கோமதி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க கார்லேருந்து சரவணன் இறங்குறாரு. இவன் என்ன காரில் வரான்னு பார்த்தா கூடவே அஞ்சலி இறங்குறாங்க. 2 பேர் கழுத்துலேயும் மாலை இருக்கும் போதே வந்து என்னடா கோலம் அது ஏங்க அப்படின்னு கத்த உடனே பாண்டியன் வேகம் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பேச நேராக உள்ளார வராங்க. இவங்க உள்ளார வரும்பொழுதே பார்த்தா இந்த பக்கம் வந்து அங்கே வண்டியிலேருந்து எடுத்துட்டு அங்கே அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. தங்கமயில கூப்பிட்டுட்டு பாக்கியமும் கூட வராங்க. இதில் வேற மீனாவும் செந்திலும் கிளம்பி அவங்க காரில் வந்துகிட்டு இருக்க. கதிர் தான் அந்த காரை ஓட்டுறாரு. அவங்களும் இங்கே வராங்க. வந்துகிட்டே இருக்கும் பொழுதே இங்கே வந்து பார்த்தா என்னடா நடச்சிட்டு இருக்க, எதுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்தேன், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கத்துனதுக்கப்புறமா நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேம்மா, நான் சொன்னதை நீங்கள் யாரும் கேட்குற மாதிரியே இல்லை அப்படிங்கும் போதே வாசலில் கார் நிற்குது. பாக்கியம் உள்ளார வராங்க. இவங்க 2 பார்த்து ஐயோ அப்படின்னு கத்தும் பொழுதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவமா இப்போ தங்கமயில் அப்படியே எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்க. மீனாவும் ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது என்னடா பண்ற அப்படின்னு பலான்னு அறைய பார்க்குறாங்க. இப்போ இவங்க கோமதி சரவணனா போதும் நிறுத்துங்கம்மா, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பிள்ளைக்காக வாழு, ஒரு புள்ள இருக்கு வாழுனா எனக்காக என் வாழ்க்கை எப்பமா வாழ்றது, அவளுக்காக எப்பமா அவள் வாழ்க்கை அவள் வாழ்வா, அவள் என்னை ஏமாத்திட்டா, எனக்கு அவள் மனசு ஒத்துக்கலாம், அவளை பார்த்தாலே பயமா இருக்கு, என்னால் அவள் கூட வாழ முடியாது நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமும் குழந்தை இருக்கு வயிற்றுல, அதனால கூட்டு வந்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் அஞ்சலி கூட சேர்ந்து தான் இருப்பேன். நாங்கள் என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்கல, இது வெறும்னே வந்து மாலை மாற்றி அங்கே என்கேஜ்மெண்ட் மாதிரி மோதிரம் மட்டும் மாற்றிக்கிட்டோம். டிவோர்ஸ் கிடைச்சப்பறம் தான் கல்யாணம் பண்ணுவோம். டிவோர்ஸ் கிடைக்கிறது முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கல, எங்கேயும் ரெஜிஸ்டரும் பண்ணலை, வெறும் மோதிரம் மாற்றிருக்கோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது. அவள் பண்ணதெல்லாம் கோர்ட்டில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. நான் வெளியே வந்துட்டு இருந்துக்கிறேன். எனக்கு என் பிள்ளைய வேணா நாங்கள் 2 பேர் சேர்ந்து வேணா பார்த்துக்குறோம். என் பிள்ளைய வந்து நான் என் கூட இருக்கட்டும், அந்த குழந்தைய வந்து இவன் வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம், இல்லை வந்து அவ கூட இருக்கும்போது நான் போய் பார்த்துக்கலாம், அது எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நான் என் வாழ்க்கையாக வாழ போகிறது அஞ்சலி கூட தான் வாழ போகிறேன். குழந்தைக்காக வாழுன்னு சொல்லிட்டு அவள் வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்து எங்கள் நிம்மதியை கெடுத்துடாதீங்க. இதுதான் சரியான முடிவு. நான் இதான் பண்ண போகிறேன். அவன் அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கணுமா, நீங்கள் தாராளமாக பார்த்துக்குங்க. ஆனால் நானும் அஞ்சலியும் வேணாம், அது வரைக்கும் வேணா வேற ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியை பார்க்க இந்த பக்கம் பாக்கியம் ஓடி வந்து என் புள்ள கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அமைதியாக இருக்க தங்கமயில் இது சரின்னு ஏற்றுப்பாங்களா, இல்லை அப்படிலாம் நடக்கக்கூடாது, தங்கமயிலும் சரவணனும் தான் சேரணும், என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை இருக்குல்ல அப்படிங்கிறீங்களா, அவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் சக்திவேலுடைய அறிவுக்கு எட்டுமா முத்துவேல் தான் வந்து இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதுதான் கதிர் ஹெல்ப் பண்றாருன்னு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ட்விஸ்டா மாறுமா. அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் அழகுல இப்போதைக்கு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, அங்கே ஏதாச்சும் ட்விஸ்ட் நடக்குமாங்கிறத அடுத்த ப்ரெடிக்ஷன்ல பார்ப்போம். நீங்க மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸுடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.